நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத் சொல்லட்டுமா? நீங்க காலேஜஸ் ஆர் ஐடி ட்ரைனிங் சென்டர்ஸ்லயோ இல்ல ப்ரீ கோர்சஸ்லயோ நீங்க லேர்ன் பண்ற மாதிரி நல் வேல்யூஸை இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க போனதுக்கு அடுத்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. we do have so many advanced methods. நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் இப்படியா ஹேண்டில் பண்ணுவாங்க, இவ்ளோ மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷாக்கே ஆக வேணாம். பிகாஸ் இந்த வீடியோல நம்ம கிளியரா அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் ஹேண்ட்லிங் நல் வேல்யூஸ் அத கிளியரா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எனக்கு தேவையான ஒரு டேட்டா செட்டை நான் கிரியேட் பண்றேன். அப்படி கிரியேட் பண்றதுக்கு நான் பாண்டாஸ் யூஸ் பண்ணிருக்கேன், நம்பை அண்ட் பாண்டாஸ். இது ரெண்டுமே நான் நல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்றேன். சி லுக் அட் திஸ். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் இம்போர்ட் பண்ணிட்டு எனக்கு தேவையான லைப்ரரிஸ் பாண்டாஸ் அண்ட் நம்பை அது ரெண்டையும் நான் இம்போர்ட் பண்றேன். ஃபாலோட் பை தட் எனக்கு டேட்டா ஃப்ரேம்ல நல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி டேட்டா செட்டை நான் கிரியேட் பண்றேன். சி ஃபர்ஸ்ட் 3 காலம்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன்னா, மந்த், சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். மந்த் விட்டுருங்க, சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இது ரெண்டுமே நியூமெரிக்கல் காலம்ஸ். இதுலதான் நம்ம நல் வேல்யூஸை மெயினா ஹேண்ட்லே பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தா சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ல எனக்கு ரெண்டு ரெண்டு நல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி இந்த 6 ரோஸ்ல நான் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிட்டு when I print this, so I can see clearly சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ல எனக்கு ரெண்டு நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என் டேட்டா செட்ல நல் வேல்யூஸ் இருக்கான்னு நான் கண்டுபிடிக்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்? டிஎஃப்ல இஸ் நாட் ஆட் சம் யூஸ் பண்ணுவேனா? ஸோ எனக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் நல் வேல்யூஸ் இருக்கு சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ல அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் கிரியேட் அ டேட்டா செட் அண்ட் திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் check if it has any null values or not. And to check the number of null values with each and every column, I'm giving dot sum. So this is actually the common method. So அந்த common method என்னன்னு பார்த்துட்டு then we'll go to advanced methods. So இந்த common method என்னன்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஒரு காலம்ல நல் வேல்யூஸ் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுல சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ல இருக்கு. இப்போ நம்ம ஒரு காலம் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எவ்வளவு காலம்ஸ் இருக்கோ அதை நம்ம கொடுத்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் காலம் நான் ஹேண்டில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா மந்த் வைஸ் நான் மீன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ மீன் கண்டுபிடிச்சிட்டு அதை ஹேண்டில் பண்றது ஒரு மெத்தட். ஸோ இப்போ இந்த மெத்தட் எனக்கு ஜென்ரலா ஒர்க் ஆகும், இங்க ஒர்க் ஆகாது. ஏன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு இயரோட டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் டேட்டா. ஸோ ஜனவரியில ஜென்ரலா எவ்வளவு சேல்ஸ் ஆகுன்னு ஒரு 100 டேட்டா இருக்குன்னா அதுல மீன் கண்டுபிடிச்சு எனக்கு ஜனவரியில எங்க நல் வேல்யூ இருக்கோ அதை நான் ரிப்ளேஸ் பண்றதுக்கு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுவே எனக்கு குளோபல் மீன் ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது ஒரு காலம்ல இருக்கக்கூட அத்தனை வேல்யூஸுக்கும் மீன் எடுத்துட்டேன். சேல்ஸ் காலம்க்கு மீன் எடுத்துட்டேன். ஸோ அந்த மீனை வச்சு நல் வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் குளோபல் மீன் மெத்தட். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சேல்ஸ் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு காலம் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அங்க சேல்ஸ் காலம் எடுத்துக்கோ, அதாவது df சேல்ஸ் காலம் எடுத்துக்கோ. அதுல நல் வேல்யூஸ் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு மந்த் வைஸ் சேல்ஸுக்கு மீன் எடுத்து அந்த இடத்துல எனக்கு நல் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அதை நீ ரிப்ளேஸ் பண்ணு. மந்த் வைஸ் ஜான்வரிக்கு என்ன மீன் வேல்யூவோ இந்த காலம்ல சேல்ஸ் காலம்ல அதை வச்சு ரிப்ளேஸ் பண்ணு. பிப்ரவரிக்கான ஒரு மீன் வேல்யூ எடுத்து அந்த நல் வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணுன்னு கொடுக்குறேன். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த டேட்டா செட் ரொம்ப சிம்பிளான டேட்டா செட், அதாவது ஜான்வரிக்கு ஒரு டேட்டா தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இங்க அந்த மெத்தட் அப்ளை ஆகாது. பட் அந்த மெத்தட் நீங்க ரியல் டைம் டேட்டா செட்ல அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி அதிகமா இருக்கும். இதுவே குளோபல் மீன் எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த காலம்க்கு காமனான ஒரு மீன், ஓகே, காமனான ஒரு மீன் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு எங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அந்த காலம்ல அதை ரிப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இப்போ இங்க பிப்ரவரியும் சரி ஏப்ரலும் சரி இந்த ரெண்டுலயுமே நான் சேல்ஸ் காலம் தானே எடுத்திருக்கேன். இது ரெண்டுலயுமே நல் வேல்யூஸ் இருக்கு. ஆனா பிப்ரவரியும் ஏப்ரலும் ஒன் டைம்ஸ் தானே வந்திருக்கு. ஸோ அந்த ரீசன்னால எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகாது, மந்த் வைஸ் மீன். இப்போ எனக்கு இந்த குளோபல் மீனை நான் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணிட்டு நான் இந்த தனியா கிரியேட் பண்ணிருக்கேன்ல இந்த சேல்ஸ் ஃபீல்ட் அப்படின்ற அந்த காலம். ஸோ அந்த காலம்ல எனக்கு அந்த நல் வேல்யூஸ் எல்லாம் ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துரு. ஸோ இது எதுக்காக இன்னொரு காலம்ஸ் கிரியேட் பண்றோம்னா என்னோட ஆக்சுவல் டேட்டா மிஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. ஸோ எம்எல் மாடலுக்கு நான் ட்ரெயின் பண்ணும்போது நான் கிரியேட் பண்ண அந்த காலமை மட்டும் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவல் டேட்டாவை நம்ம மிஸ் அவுட் பண்ண வேண்டாம். ஸோ திஸ் இஸ் த காமன் மெத்தட். இந்த ஒரு மெத்தட் சம் பீப்புளுக்கு தெரியும், பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பிகினர்ஸ்க்கு தெரியாது. இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இட் இஸ் ஆக்சுவலி a simple மெத்தட். என்னன்னா இப்போ அதே சேல்ஸ் காலம்க்கு ஓகே இன்டர்போலேஷன் மெத்தட் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான கோடிங் சி லிசன் df ஆஃப் சேல்ஸ் இன்டர்போலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு காலம் கிரியேட் பண்றேன் which is equal to df ஆஃப் சேல்ஸ். அதாவது இந்த சேல்ஸ் காலம் எடுத்துக்கோ. ஓகே சோ சேல்ஸ் காலம் எடுத்துட்டு அந்த காலம்ல டாட் இன்டர்போலேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா பாண்டாஸ் பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணும்னா அதோட யூசேஜ் என்கிட்ட ரெண்டு வேல்யூ இருக்கு நடுவுல ஒரு நல் வேல்யூ இருக்குன்னா அந்த ரெண்டு வேல்யூக்கும் நடுவுல இருக்க வேல்யூவை எனக்கு நல் வேல்யூவா எடுத்துக்கும். இது ரெண்டு வேல்யூ இருக்கு நடுவுல ரெண்டு நல் வேல்யூ இருக்குன்னா அந்த ரெண்டு வேல்யூவை எடுத்துட்டு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நல் வேல்யூஸ்க்கும் அதுக்கு சென்டருக்குள்ள டேட்டாவை ஃபில் பண்ணிரும். 3 5 இருந்து நடுவுல 4 இல்லைன்னா நடுவுல 4 ஃபில் பண்ணி விட்டுரும். சோ சி here where we do have null values 12,000க்கும் 18,000க்கும் நடுவுல எனக்கு null value இருக்கு. அதனால சேல்ஸ் இன்டர்போலேட்டர்ல வாங்க இங்க 15,000 ரிப்ளேஸ் ஆயிடுச்சா. இதே மாதிரி 18,000க்கும் 21,000க்கும் நடுவுல null value இருக்கு. அப்ப அது ரெண்டுக்கும் மிடில் வேல்யூவா எக்ஸாக்டா 19,500 எனக்கு ரிப்ளேஸ் ஆயிடுச்சு. சோ இந்த மெத்தட் எனக்கு அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மோர் தென் மீன். ஓகே சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சம் பீப்புள் நோ. சோ ஃபெமிலியர் நல் வேல்யூ ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது தெரியாது. ஓகே நெக்ஸ்ட் ரோலிங் விண்டோ இம்ப்யூட்டேஷன். சோ இது எப்படி ஒர்க் ஆகும் ஜென்ரலா. சோ இது ஹேண்டில் பண்ணதுக்கு அடுத்து இதோட அவுட்புட் பாக்குறதுக்கு நம்ம டிஎஃப் கீழ ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சோ சேல்ஸ் ரோலிங் ஒரு காலம் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் தனியா கிரியேட் பண்ணிட்டு டிஎஃப் சேல்ஸ் டாட் ஃபில்லான்னு கொடுக்குறேன். எதுக்குன்னா இந்த வேல்யூ நீ ஃபில் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு வேல்யூ இங்க நல் வேல்யூவா இருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு ரோஸ் இருக்கும்ல அந்த ரெண்டு ரோஸோட மீன் எடுத்துட்டு வரும். இப்போ ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுக்கு முன்னாடி 3 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூஸோட மீனை மட்டும் எடுத்துட்டு வரும். இப்போ ஒரு வேல்யூக்கு முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்குன்னா அந்த ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துட்டு வந்து ரிப்ளேஸ் பண்ணிரும். So this is how it generally works. So see சேல்ஸ் ரோலிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்கிட்ட எங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கு சேல்ஸ்ல பிப்ரவரியில ஒரு நல் வேல்யூ இருக்கு ஏப்ரல்ல ஒரு நல் வேல்யூ இருக்கு. சோ பிப்ரவரிக்கு முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு ரெண்டு வேல்யூ இல்ல. சோ இப்ப இங்க என்ன நடக்குது அந்த ஒரு வேல்யூ இங்க எனக்கு ரிப்ளேஸ் ஆயிடுச்சு. அதுவே இங்க சி இன் ஏப்ரல் எனக்கு முன்னாடி எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு 12,000 இருக்கு ஒரு நல் வேல்யூ இருக்கு ஒரு 18 இருக்கு. சோ அப்ப இது ரெண்டுக்கும் காமனான வேல்யூ அதாவது இது ரெண்டுக்கும் எனக்கு இங்க எங்க நல் வேல்யூ இருக்கு 18,000. சோ அதனால 12,000க்கும் 18,000க்கும் காமனா வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி அந்த 12,000 ஏன் எடுத்துக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இது வந்து ஜென்ரலா டோட்டலா 3 வேல்யூஸ் எடுக்கும் நல் வேல்யூ எடுத்திருக்கு அண்ட் தென் 18,000 எடுத்திருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு வேல்யூஸ்ல எனக்கு ஒண்ணுதான் வேல்யூ இருக்கு 18,000. சோ அதனால எனக்கு 18,000 ரிப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகே சோ இந்த மெத்தட் எப்போ அப்ளை ஆகும் ஸ்பெசிபிக்கா திஸ் மெத்தட் ஆஃப் ரோலிங் விண்டோ இம்ப்யூட்டேஷன் எந்த இடத்துல எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்பெசிபிக்கா நீங்க லைவ் டேட்டா ஹேண்டில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐஓடி பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் வந்து யூ ஹாவ் டு ஹேண்டில் த லைவ் டேட். ஸோ ஜென்ரலா ஒரு வெதர் டேட்டா கலெக்ட் பண்றீங்க ஒரு ஆப்காக அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த வெதர் டேட்டால எனக்கு 4 கேட்டகரியில ஹியூமிடிட்டி வந்திருக்கணும் டெம்பரேச்சர் வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய காலம்ஸ் வந்து பீப்புளுக்கு ஷோ ஆகணும் டெய்லி வெதர் செக் பண்ற ஆப்ல. ஒரு ஒரு சினாரியோல அங்க நீங்க பிக்ஸ் பண்ணி வச்ச ஒரு சென்சார் ஒர்க் ஆகல அப்படின்னா ஒரு 1 மினிட்டுக்கு என்ன ஆகும் நாட் டிடெக்டர்னு காமிக்கிறது ஒரு மெத்தட். ஸோ அந்த நாட் டிடெக்டர்னு காமிக்கிறதுக்கு பீப்புளுக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கும்னா ஸோ அந்த 1 மினிட்டுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள ரீடிங்கை நீங்க காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆப்ல நீங்க டிஃபால்ட்டா பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட ஆப்போட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ரியல் காஸ்ட் சினாரியோல நீங்க இந்த ரோலிங் விண்டோ இம்ப்யூட்டேஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெக்ரெஷன் பேஸ்ட் இம்ப்யூட்டேஷன். ஆக்சுவலி சச் அ பியூட்டிஃபுல் மெத்தட் பட் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும் எல்லா டைமும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இட் இஸ் சீரியஸ்லி சச் அன் அமேசிங் மெத்தட். என்னன்னா எனக்கு காலமுக்கும் இன்னொரு காலமுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜென்ரலாவே எம்எல் அல்காரிதம்ஸ் காமனா எதுக்காக யூஸ் பண்ணுவோம் ப்ரெடிக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு வேல்யூஸ் இருக்கு ஒரு காலம்ல ஒரு வேல்யூ இருக்குன்னா இன்னொரு வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நல் வேல்யூஸ் ப்ரெடிக்ட் பண்றதுக்கும் என்னால எம்எல் அல்காரிதமா ரெக்ரெஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த ரெண்டு காலம்ல நல் வேல்யூஸ் இருக்கோ அதை டிராப் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட். அதாவது நல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ரோஸை நான் டிராப் பண்றேன்.
So I can use the only rows where both sales and profit are present. எனக்கு ப்ரெடிக்ஷன் வேணும்னா எப்பவுமே அதுல நல் வேல்யூஸ் இருக்க கூடாதுல்ல. சோ அந்த ரீசனுக்காக நான் நல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ரோஸை ஃபர்ஸ்ட் டிரா பண்றேன். அதை வச்சு என் மாடலை ட்ரெயின் பண்றேன். மாடலை ட்ரெயின் பண்ணதுக்கு அடுத்து கமிங் பேக் டு த டேட்டா செட். இப்போ சேல்ஸை வச்சு ப்ராஃபிட் ப்ரெடிக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மெத்தட். இதுக்கு கீழே நம்ம டிஎஃப் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் ரன்னிங், லெட் இட் ரன். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் என் மாடலை நான் ட்ரெயின் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், எந்த ரோஸ்ல நல் வேல்யூஸ் இருக்கோ அதை யூஸ் பண்றேன். ஸோ இன்கேஸ் நல் வேல்யூஸ் இருக்குன்னா ஏதாவது ஒரு ரோஸ் அதை ட்ராப் பண்ணிக்கிறேன் ட்ரெயின் பண்றதுக்கு. ஸோ அதை எக்ஸ்ட்ரெயின்குள்ள நான் அதை போடுறேன், அந்த ட்ரெயின் பண்ண அந்த டேட்டா செட். இப்போ ஒய் ட்ரெயினுக்குள்ள எனக்கு ப்ராஃபிட் காலமை நான் கொண்டு வரேன். ஓகே, ப்ராஃபிட் காலமை நான் இந்த ரெண்டையும் சேர்த்து ட்ரெயின் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், அந்த நல் வேல்யூஸை ட்ராப் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரெயினுக்குள்ளேயும் ஒய் ட்ரெயினுக்குள்ளேயும் அந்த டேட்டா செட்டை எக்ஸ்ட்ரெயினுக்கு சேல்ஸையும் ஒய் ட்ரெயினுக்கு ப்ராஃபிட்டையும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என் மாடல்ல ட்ரெயின் பண்றேன், ரெக்ரெஷன் மாடல். அதை ட்ரெயின் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், மாடல் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு லீனியர் ரெக்ரெஷன் கொடுப்போமா. ஃபாலோட் பை தட் நான் மாடலை ஃபிட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரெயின் ஒய் ட்ரெயின் அந்த இதுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஃபாலோட் பை தட் எனக்கு இப்ப ப்ரெடிக்ட் பண்ணும். ப்ரெடிக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், so this is the syntax that you are going to use for predict. so இதுல என்ன இந்த கோடிங்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணு. செக் பண்ணிட்டு இன்கேஸ் நல் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு அந்த சேல்ஸ் காலமை யூஸ் பண்ணி எனக்கு ப்ராஃபிட்ட ப்ரெடிக்ட் பண்ணி கொடு அப்படின்றதுதான் இங்க நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சோ டிஎஃப் டாட் லாக் எதுக்குன்னா எங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்குன்னு போய் பாரு. அங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருந்ததுன்னா ப்ராஃபிட் காலம்ல எனக்கு சேல்ஸ் காலம்லுக்கு போ. அந்த சேல்ஸ் காலம்ல இருக்க வேல்யூவை வச்சு நீ என்ன லேர்ன் பண்ணியோ ட்ரெயின் ஆகும்போது அதை வச்சு எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஐ காட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல எனக்கு நல் வேல்யூஸே இருக்காது. ஸோ தட் இஸ் ஹவு இட் பியூட்டிஃபுல்லி ஒர்க்ஸ். எங்கெல்லாம் எனக்கு நல் வேல்யூஸ் இருந்ததோ அங்கெல்லாம் எனக்கு ரிப்ளேஸ் ஆயிடுச்சு. மார்ச்ல எனக்கு நல் வேல்யூஸ் இருந்தது, மேல எனக்கு நல் வேல்யூஸ் இருந்தது. அங்க எனக்கு மாடல் ப்ரெடிக்ட் பண்ணதை பேஸ் பண்ணி 3715 4125 ரிப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் அமேசிங் மெத்தட். இது உங்களுக்கு மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் தான் நீங்க லேர்னே பண்ணுவீங்க. ஸோ இப்பவே கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்டர்வியூல இதை ஷேர் பண்ணும்போது வா சச் அன் அமேசிங் பர்சன், ஸோ இவங்களுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்ஏ ஷாக்கிங்கா பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னால சேல்ஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி சேல்ஸும் ப்ரெடிக்ட் பண்ணலாம்ல. ஏன்னா இது ரெண்டுமே எப்பவுமே ரிலேட்டடா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதனால நான் அடுத்து என்ன பண்றேன்னா ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி சேல்ஸை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ சி இப்போ எனக்கு சேல்ஸ்ல நல் வேல்யூஸே இல்லை. என்ன இருக்குன்னா ப்ராஃபிட்டை லேர்ன் பண்ணிட்டு அந்த கோடிங்ல கொஞ்சம் இந்த கடைசி பாட்டு இருக்கு இல்லையா, இதுல மட்டும் நீங்க மாடிஃபிகேஷன் நீங்க பண்ணிக்கணும். அங்க மேல எப்படி கொடுத்தேன், சேல்ஸ் ப்ராஃபிட்னு கொடுத்துருப்பேன், இங்க ப்ராஃபிட் சேல்ஸ்னு கொடுப்பேன். அந்த மாதிரி அக்கார்டிங்கா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் த கோடிங் ஆர் சம்திங் யூ கேன் டேக் இட். ஓகே, ஸோ இதுல என்ன இருக்குன்னா இந்த ப்ராஃபிட் வேல்யூஸ் இது ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சா. இப்ப இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் இருக்கா. ஸோ அதுல சேஞ்சஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி சேல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஸோ எனக்கு ஃபெப்ரவரி ஏப்ரல் இருந்த நல் வேல்யூ இப்போ காணாம போயிடுச்சு. 10,400 16,000 ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. So this is such an advanced method and a useful one. இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசியுமே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபைனல் மெத்தட் இது என்னன்னா, நல் வேல்யூஸை நீங்க ஹேண்டில் பண்றது ஒரு மெத்தட். பட் எனக்கு நல் வேல்யூஸை ஹேண்டில் பண்றதுனால ஏதாவது சேஞ்சஸ் நடந்துருமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்ல நல் வேல்யூஸை ஹேண்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வாட் யூ கேன் டூ இஸ், instead of removing the null values, what you could do னா நீங்க தனியா ஒரு காலம் கிரியேட் பண்ணி சேல்ஸ் மிஸ்ஸிங் பிளாக், ப்ராஃபிட் மிஸ்ஸிங் பிளாக் அந்த மாதிரி ஒரு காலம் கிரியேட் பண்றீங்க. அதுல என்னன்னா எங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அங்க 1ன்னு மார்க் பண்ணு, எங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இல்லையோ அது 0ன்னு மார்க் பண்ணிக்கோ. எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஓகே, சோ அப்படின்னு நான் கொடுக்கும்போது எனக்கு இதுதான் பிளாகிங் மெத்தட்னு சொல்லுவீங்க. ஸோ நல் வேல்யூஸ் இருக்கிறத நம்ம அவுட்லையர்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ எனக்கு டேட்டா மிஸ் ஆக வேண்டாம்னு எப்பெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ ஸோ அப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு ஃபிளாகிங் மிஸ்ஸிங்னஸ் ஒர்க். ஸோ இப்போ எனக்கு டேட்டாவை நான் மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ தட்ஸ் ஹவு இட் ஒர்க்ஸ்.
ஸோ இன்னைக்கு நம்ம we have seen so many methods. ஸோ 5 different methods பார்த்தோம். ஸோ இது எதையுமே மறந்துடாதீங்க. நம்ம ஃபர்ஸ்டா பார்த்த அந்த குரூப்பிங்லயுமே வந்து நீங்க செகண்ட் டைப் ஆஃப் குரூப்பிங் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. மந்த் வைஸ் குரூப்பிங் அப்படின்றது உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும். ஸோ ட்ரை டு ரிமெம்பர் எவ்ரி கான்செப்ட், டோன்ட் ஃபர்கெட் இட். பிகாஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் நீங்க இன்டர்வியூஸ்ல சொல்லும் போதே வந்து ஓகே யூ ஹாவ் ஒர்க் வித் சோ மெனி திங்ஸ், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு that's how they will decide your knowledge, your experience in handling data sets. Bye for now. We'll meet you in next amazing video.